ஹாய். நம்ம அனைவருக்குமே நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எங்களோட வாழ்க்கையில் பல்வேறு வகையில் எங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு காரணமாகவும் இருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் நாங்கள் ஸ்கூல் காலத்துலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், அல்லது காரியாலய அதாவது ஆஃபீஸ் வழியாக எங்களோட மீட் பண்ணி அதன் மூலம் எங்களோட பயணித்தவங்களாக இருக்கலாம். அதை தவிர எங்களோட நேபர்ஸாக கூட இருக்கலாம். இப்படி பல்வகையான மனிதர்கள் எங்களுடைய நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பொதுவாக எங்களோட பழகிற அனைவரையுமே நாங்கள் நண்பர்களாக தாங்க சொல்கிறோம். ஆனால் உண்மையான நண்பர்கள் அவர்கள் அல்ல. இவங்க பழகிற அனைவரையுமே நாங்கள் அசோசியேட்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான நண்பர்கள் எங்கள் இதயத்துக்கு நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஓரளவு அறிந்த மனிதர்களாக இருப்பாங்க. அதாவது எங்களுடைய கனவுகள், லட்சியங்கள், எங்களுடைய பிரச்சனைகள் இவை எல்லாவற்றையும் ஓரளவு அவங்க அறிந்திருப்பாங்க. ஸோ இவங்க எங்களுக்கு ஒரு பக்கபலமாகவும் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் கூட இருப்பாங்க. இவங்க எல்லாருமே எங்களோட லைஃப்பை எடுத்துக்கொண்டால் பல லேயர்ஸில் இருக்குது. அதில் எங்களை சுற்றி இருக்கிற மிக நெருங்கிய லேயர்ஸை சொல்கிறது இனசேர்க்கல். இந்த இனசேர்க்கலுக்குள்ளே தான் இந்த நண்பர்கள் வந்து சேர்கிறாங்க. ஆகவே இந்த இனசேர்க்கலுக்குள்ளே இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய துணைவியோ துணைவராக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது உறவுகள் கூட இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே இனசேர்க்கலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய கண்ட்ரிபியூஷன்ன்றது வந்து மனித வாழ்க்கையில் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆகவே இந்த இனசேர்க்கலுக்குள்ளே யாரை அனுமதிக்கணும், யாரை அனுமதிக்கக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் தீர்மானமாகவும் மிகவும் நுண்ணிப்பாகவும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தவறான ஒரு நபரை இந்த இனசேர்க்கலுக்குள்ளே நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். இப்போ பாருங்க, ஒரு கம்பெனியை எடுத்துக்கொண்டு அங்கே ரெக்ரூட் பண்ணும்போது பல்வேறு மட்டத்தில் அந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கும். அது மட்டும் இல்லை, அந்த இன்டர்வியூஸ் எடுக்கும்போது 1-2 இன்டர்வியூஸ் வந்து பல்வேறு மட்டத்தில் அந்த இன்டர்வியூஸ் நடந்து கடைசியாக தான் ஃபைனல் கேண்டிடேட்ஸாக செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் ஒரு ப்ராஃபிட்டை மையமாக வச்சு இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கே ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணும்போது அவங்க அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த கம்பெனி வந்து கண்டினியூஸாக சஸ்டைனபிலிட்டியோடு இயங்கி கொண்டு போகணும் ஃப்யூச்சரை நோக்கி. அதே மாதிரி தான் எங்களோட மனித வாழ்க்கையிலையும் எங்களோட வாழ்க்கை இனசேர்க்கல்ன்றது வந்து எங்களோட வாழ்க்கையில் சில நேரத்துக்கு அவங்க தருகிற அறிவுரைகளாக இருக்கலாம், அவங்க தருகிற ஃபீட்பேக்காக இருக்கலாம். இவை வந்து எங்கள் லைஃப்பை வந்து டோட்டலாக மாற்றக்கூடியது. ஆகவே நாங்கள் இந்த இனசேர்க்கலை வந்து நாங்கள் கவனமாக இருக்கிறோம். தப்பான ஒரு நபரை இந்த இனசேர்க்கலுக்குள்ளே நாங்கள் விடக்கூடாது. அப்படியே தவறி நீங்கள் விட்டுருந்தா இந்த வீடியோ பார்த்த பிறகு கூட நீங்கள் யாரையாவது ஒருத்தரையோ ஒரு நபரையோ சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அவர் உங்கள் இனசேர்க்கலுக்கு தகுதியற்றவர் நீங்கள் நினைச்சிங்கன்னா அவரை நீங்கள் உடனே வெட்டிடாமல் ஸ்லோவாக அவரிடருந்து விலகுங்க. மெல்ல மெல்ல விலகுவது மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் விடயங்களை ரிவீல் பண்ணுறதை அதை அவருக்கு தெரிவிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டுங்க. ஏன்னா இந்த இனசேர்க்கல் வந்து உங்களோட வாழ்க்கையில் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இனசேர்க்கலுக்குள்ளே சரியான நபர்களை நீங்கள் இழைத்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் விழும்போது கூட நீங்கள் உண்மையிலே விழமாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இனசேர்க்கலில் இருக்கிற அந்த நபர்கள் உங்களை வந்து காப்பாங்க. அவங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆகவே இந்த இனசேர்க்கல்ன்ற ஒரு விடயத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையிலையும் அதை அப்ளை பண்ணுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மிகவும் வளம் பெறும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருந்திருக்கும். என்னுடைய வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது குறைவாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் என்னுடைய முயற்சிக்கு அது உடனுக்குடன் என்னுடைய வீடியோக்கள் நான் போடும்போது என் முயற்சிக்கும் ஒரு பலன் கிடைக்குது. அதே சமயத்தில் நான் போடும் வீடியோக்களை உங்களை உடனடியாக வந்து சேருது. ஆகவே இதை வந்து உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.